ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம மாடல் கான்டெக்ட் ப்ரோட்டோகால் பற்றி பார்க்க போகிறோம். ஈவன் உங்களுக்கு மாடல் கான்டெக்ட் ப்ரோட்டோகால் பற்றி தெரியல அப்படின்னாலுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, மாடல் கான்டெக்ட் ப்ரோட்டோகால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல் காலிங்லேருந்து வந்தது. இன்கேஸ் டூல் காலிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா ஒரு எல்எல்எம்க்கு ஒரு ஆக்சுவல் ஃபங்க்ஷனை கொடுக்கறது தான் டூல் காலிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மெக்கானிக் கிட்ட போயிட்டு உங்கள் காரை கொடுத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் சில பல டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் காரை ஓப்பன் பண்ணுவார், கரெக்டாக? அந்த மாதிரி எல்எல்எம்மால் பண்ண முடியாத விஷயத்த இந்த டூல்ஸ் வச்சு பண்ணலாம். நம்மளோட கோடிங் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக கரண்ட் டைம் என்ன அப்படின்றத எல்எல்எம்மால் சொல்ல முடியாது. அதுக்கு இந்த டூல் கால் ரொம்ப முக்கியம். இல்லை, ரொம்ப டிப்பிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி hours ஆர் இன் அ ஸ்ட்ராபெரி அப்படின்ற கொஷனுக்கு நிறைய பேர் ஆக்சுவலாக வீடியோ போட்டிருப்பாங்க, தப்பாக ஹார்ஸோட கவுண்ட்ஸை தப்பாக சொல்லுது அப்படின்ட்டு. அதை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஸ்ட்ராபெரின்ற அந்த பர்டிகுலர் ப்ராம்ப்ட்டை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ட்ரைனிங் டேட்டா செட்டை சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாடல் ப்ரொவைடர்ஸ். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு லைன் எடுத்து அதில் எவ்வளோ சீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது கரெக்டாக கனெக்டில் இருக்க சீஸ், அதாவது லோவர் கேஸ் சீஸை மட்டும் கரெக்டாக சொல்லிடுச்சு. நான் கூட பரவாயில்லையே, இதெல்லாம் கூட பண்ணுதா, ஒரு வேளை ChatGPT டிஃபால்ட்டாகவே டூல் காலிங் யூஸ் பண்ணுறாங்களோன்னு அப்படி செக் பண்ணிவிட்டு கேஸ் இன்சென்சிட்டிவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் அந்த இடத்துல அது ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஃபெயில் ஆகக்கூடாது, அதுக்கான ப்ராப்பரான டூல்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து அதை யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம டூல் காலிங் யூஸ் பண்ணலாம். இதோட ஹையர் லெவல் தான் எம்சிபி. எம்சிபி எப்போ யூஸ் பண்ணணும், டூல் காலிங் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்சிபியில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று எம்சிபி கிளைண்ட், இன்னொன்று எம்சிபி சர்வர். ஸோ எம்சிபி கிளைண்ட் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் விஎஸ் கோடுன்றது ஒரு எம்சிபி கிளைண்ட், இல்லை கர்சர் அப்படின்றது ஒரு எம்சிபி கிளைண்ட், ஈவன் கிளாட் டெஸ்க்டாப் அப்படின்றது கூட ஒரு எம்சிபி கிளைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் மாதிரி எடுத்துக்கோங்க, எதெல்லாம் யூசர் ஃபேஸிங் சைடில் இருக்குதோ அது எல்லாமே எம்சிபி கிளைண்ட். நம்ம எம்சிபி கிளைண்ட்டையும் கிரியேட் பண்ணலாம், இல்லை அதுக்கு தேவையான எம்சிபி சர்வர்ஸையும் கிரியேட் பண்ணலாம். ஏன் எம்சிபி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேசிக்லி அண்ட் ப்ரோட்டோகால். அதாவது இந்த அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களும் எம்சிபியை ஈஸியாக அவங்களோட அப்ளிகேஷனில் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற எம்சிபி சர்வர் ஈஸியாக அங்கே போய்ட்டு கனெக்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்பிசின்ற மாதிரி எடுத்துக்கோங்களேன். இப்போ லேப்டாப்பும் யூஎஸ்பிசியில் இருக்குது, ஃபோன்லேயும் யூஎஸ்பிசியில் இருக்குது. ஒரே ஒரு சார்ஜர் வச்சு எத்தனை ஃபோன்ஸ் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், கரெக்டாக? ஸோ உங்களோட எம்சிபி சர்வரை எந்த எம்சிபி கிளைண்ட் கிட்ட வேணால் நீங்கள் வந்துட்டு கனெக்ஷன்ஸ்க்கு கொடுக்கலாம். ஆனால் டூல் காலிங் அப்படி கிடையாது. டூல் காலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட கோட் பேஸ் இருக்கணும். அந்த கோட் பேஸில் அது என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்கீங்களோ அதே லாங்குவேஜில் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்ளிகேஷன் பைத்தானாக இருந்தது அப்படின்னா பைத்தன் ஃபங்க்ஷன் எழுதி மாடல்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு பைத்தன் ஃபங்க்ஷன் இருக்குது, நீ எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ, ஏன்னா நீ ஆல்ரெடி பைத்தனுக்குள்ளே தான் ரன் ஆகிற அப்படின்றது கொடுக்கலாம். பட் எம்சிபியை வச்சுக்கிட்டு எம்சிபி கிளைண்ட் வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட்லையோ இல்லை வந்துட்டு என்ன லாங்குவேஜஸில் வேணால் இருக்கலாம், உங்களோட எம்சிபி சர்வர் பைத்தனில் கூட ரன் ஆகலாம். ஸோ இது ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஏபிஐ கால் மாதிரி, ஓகேவா? ஓகே, எம்சிபி எப்போ நிறைய யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட எம்சிபி கிளைண்ட் ஆகிய கர்சரோ இல்லை விஎஸ் கோடுக்கு அந்த இன்னொரு அப்ளிகேஷனுக்கான ஆக்சஸ் இல்லை அப்படின்னா யூஸ் ஆகும். இது வந்துட்டு ஒரு பிரிட்ஜிங் கான்செப்ட் மாதிரி. பேசிக்காக கூகுள் டிரைவ் எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேரோட ஜிமெயில் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மெயில் வந்ததுன்னா அந்த மெயில் என்ன நடக்குது, அதுக்குள்ளே அந்த மெயில் என்ன இருக்குது, அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும், யார் யாரை ரீச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்மளோட மாடல் ரெடி பண்ணிட்டு திரும்ப ஒரு மெயிலையும் சென்ட் பண்ணும். இந்த இடத்துல என்ன ஆகுது, ஜிமெயிலுன்றத உங்களோட அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணுறீங்க. இதுக்கு ஒரு பிரிட்ஜ் தேவை அப்படின்றது தான் நம்மளோட எம்சிபி. ஓகே, சிம்பிளாக நம்மளோட எம்சிபி சர்வரை கிரியேட் பண்ணலாம். அடுத்தது எம்சிபி கிளைண்ட் எப்படி பண்ணுறது, நம்ம சர்வரை எப்படி அந்த எம்சிபி கிளைண்ட்டோட ஆட் பண்ணி பார்க்குறது அப்படின்றது பண்ணலாம். இங்கே நான் சிம்பிளாக ரெண்டு பர்டிகுலர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், எம்சிபி சர்வர், எம்சிபி கிளைண்ட். ஃபஸ்ட்டு நம்மளோட எம்சிபி சர்வரில் போகலாம். எம்சிபி சர்வரில் ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக ஒரு index.ts ஃபைல் மட்டும் தான் இருக்குது. இங்கே நம்ம எம்சிபிக்கு தேவையான மாடல் கான்டெக்ட் ப்ரோட்டோகாலோட லைப்ரரி எல்லாமே நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஆக்சுவலாக ஆந்த்ரோபிக்கே வந்துட்டு அவங்க ஒரு பில்ட் அண்ட் எம்சிபி சர்வர்ன்ற ஒரு பிளாக் போட்டிருக்காங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அங்கேயும் போய் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக இங்கே வந்தோம் அப்படின்னா இவங்களே வந்துட்டு பைத்தான், டைப் ஸ்கிரிப்ட் எல்லா லாங்குவேஜஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கேருந்து நம்மளால் ஈஸியாக அதை காப்பியும் பண்ணி போட்டுக்க முடியும். ஓகே, நம்ம வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட் போய்க்கலாம். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நம்மளோட கோடை இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான லைப்ரரிஸை இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே ஸ்க்ரால் பண்ணால் இவங்களே ஆக்சுவலாக இந்த லாஜிக்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. tsconfig.json ரொம்ப முக்கியம் இன்கேஸ் நீங்கள் டைப் ஸ்கிரிப்டில் பண்ணுறீங்க அப்படின்னா. அடுத்தது சிம்பிளாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நான் இவங்களோட index.ts ஃபைலில் இருக்க ஸ்டார்டிங் கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், நான் அவங்க கொடுத்துருக்க அதே வெதர் எம்சிபி கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாலர் ரேட்ஸ் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐஎன்ஆருக்கும் டாலருக்கும் வந்துட்டு என்ன ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு டாலர் எவ்வளோ ஐஎன்ஆர், இல்லை எவ்வளோ யூரோஸ், இல்லை எனி கரன்சி எவ்வளோ யுவான்ஸாக இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம மாடலுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கணும். அதுக்காக நம்ம கிரியேட் பண்ண போகிறது இந்த எம்சிபி சர்வர். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இவங்க காப்பி பண்ணதில் நமக்கு தேவையில்லாததை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்துட்டு கரன்சி கன்வெர்ட்டர் அப்படின்றதையும் போட்டுக்கிறேன். ஓகே, ஒன் சர்வரை ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம டூல்ஸை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சர்வர் டாட் ரெஜிஸ்டர் டூல்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நம்மளோட பேரை கொடுத்துக்கலாம். கெட் யூஎஸ்டி கரன்சி ரேட் அப்படின்றது தான் நம்மளோட டூல். அண்ட் இங்கே முக்கியமாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்மளோட மாடல்ஸ்க்கு போகும். இந்த டூலை யூஸ் பண்ணுமா யூஸ் பண்ண வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறதுக்காக. அப்புறமா இன்புட் ஸ்கீமா என்ன இன்புட் ஸ்கீமாவில் வரப்போகுது, அப்புறம் அவுட்புட் ஸ்கீமா என்ன அவுட்புட்டில் வரப்போகுது அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஆக்சுவல் ஃபங்க்ஷனை எழுத ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ தான் நம்மளோட எம்சிபி சர்வர். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய டூல்ஸ் வேணும்னா ஒரு வாட்டியும் நீங்கள் சர்வர் டாட் ரெஜிஸ்டர் டூல் கொடுத்து ஒரு டூலாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போதும். ஓகே, சிம்பிளாக இதை நம்ம npm ரன் பில்ட் கொடுத்து இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளோட கிளைண்ட்டுக்கு போகிறப்ப யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, சிம்பிளாக நமக்கு பில்ட் ஆகிடுச்சு. சூப்பர். ஓகே, இப்போ இதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட கிளைண்ட்டுக்கு போகலாம். ஸோ அகைன் நான் கிளைண்ட்டுமே வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட்லேயே எழுதியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு லாங்குவேஜஸில் இருந்தாலும் எழுத முடியும். அதுவும் நம்மளால் சிம்பிளாகவே பண்ணிக்க முடியும். ஏன்னா எம்சிபியால் கிராஸ் பிளாட்ஃபார்மை வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். ஓகே, எம்சிபி கிளைண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நான் வந்துட்டு லாங்செயின் அப்படின்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணிக்கிறேன். லாங்செயின் இன்கேஸ் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா மாடல்ஸை ஈஸியாக ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட என்டையர் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் ChatGPT வச்சு கிரியேட் பண்ணிடுறீங்க. நாளைக்கு உங்களுக்கு கிளாடோ இல்லை ஜெமினிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லாங்செயின் யூஸ் பண்ணால் சிம்பிளாக ஒன் லைனில் சேஞ்ச் பண்ணிட முடியும். இதுவே நீங்கள் அவங்களோட ஓன் எஸ்டிகேஸில் எழுதிருந்தீங்க, அதாவது ஓப்பன்ஏயோட எஸ்டிகேவோ இல்லை கிளாடோட எஸ்டிகேவோ எழுதிருந்தீங்க அப்படின்னா என்டையராக நிறைய இடத்துல வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் கோடை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களோட மாடல் ரெஸ்பான்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லாங்செயின் இஸ் அ சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, நம்மளோட எம்சிபி கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சிம்பிளாக வந்துட்டு டெர்மினல்லேருந்தே வந்துட்டு ஒரு சாட் பாட் மாதிரி கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ரீட் லைனை வச்சு நம்ம சிம்பிளாக யூசர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நம்மளால் ரீட் பண்ணி எடுத்துக்க முடியும். அப்புறம் நான் யூஸ் பண்ண போகிறது ChatGPTயோட OpenAI மாடல். ஸோ ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல முக்கியமாக மல்டி சர்வர் அண்ட் எம்சிபி கிளைண்ட் அப்படின்றத கொடுக்கணும். அதாவது மல்டிபிள் சர்வரை நம்ம எம்சிபி கிளைண்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம கிளைண்ட் அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இங்கே நான் நம்மளோட பாத் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம எம்சிபி சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். நம்ம ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருந்தனால இதை நம்ம டிஸ்ட் ஃபோல்டரில் மாற்றிக்கிறோம். ஸோ டிஸ்ட் ஃபோல்டரில் நம்மளோட கோடு இருக்கும். டூல்ஸ் எல்லாமே சிம்பிளாக நம்ம வந்துட்டு client டாட் கெட் டூல்ஸ்ன்றதை கொடுத்தா போதும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே நம்ம ரெஜிஸ்டர் பண்ண எல்லா டூல்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். நான் யூஸ் பண்ண போகிறது GPT-4o mini. கிரியேட் ஏஜென்ட்டை வச்சு நான் ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணிடுறேன். சிம்பிளாக ஆஸ்க் கொஷின் கொடுத்துக்கலாம். ஸோ தட் யூசர் என்ன கேட்டிருந்தாலும் அதை அப்படியே நம்ம தூக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கா மாடல் அப்படின்றதுக்காக நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு செக் பண்ணியிருக்கோம் ஃபில்டரில் அதோட டைப் வந்து டூல்ஸாக இருக்கா இல்லையான்ட்டு. ஒரு முக்கியமான விஷயம், டூல்ஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டூல்ஸ் இன்வோக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் வர்றது எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுமான்னு நினச்சா அது எதுவுமே தேவை கிடையாது. சிம்பிளாக இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற கிரியேட் ஏஜென்ட்டு அது எல்லாமே பார்த்துக்கும். ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்னென்ன டூல்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கோ அந்த டூல்ஸை கால் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸை வாங்கி மாடல்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்மக்கிட்டையும் அவுட்புட் வந்துடும். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள் லைன்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் அன் எம்சிபி கிளைண்ட். எம்சிபி கிளைண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி VS கோடில் கூட கிரியேட் பண்ண முடியும். VS கோடில் கூட ஒரு எம்சிபி கிளைண்ட்டை யூஸ் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் சாட் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களால் இந்த டூல்ஸ்ன்றதை கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஆல்ரெடி பில்ட்-இன் டூல்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் வந்துட்டு புதுசாக ஏதாவது டூல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் இதை கொடுத்து புது டூல்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஏதாவது ப்ரௌஸ் எம்சிபி சர்வர் கொடுத்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நம்மளால் அவங்களோட எக்ஸ்டென்ஷன்ஸ்லேருந்தும் நம்மளால் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். இல்லை நம்மளோட ஆக்சுவல் டூல் கிரியேட் பண்ண இந்த பர்டிகுலர் எம்சிபி சர்வரை கூட நம்மளால் அந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். அங்கே கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக இந்த பர்டிகுலர் கோடை வந்து நம்ம அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எம்சிபி சர்வரை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஹவு மச் இஸ் $1 வித் INR அப்படின்றத பார்க்கலாம். சிம்பிளாக நம்மளோட $1 ரேட் வந்துட்டு 89.44 INR ருபீஸ்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய எந்த பர்டிகுலர் டூல்ஸை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் முக்கியமாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் இதெல்லாமே டூல் காலிங்லேயே பண்ணிக்கலாமே, ஏன் எம்சிபி பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட ஆக்சுவல் கோடை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம கிட்ட நம்மளோட கிளைண்ட்டோட கோட் பேஸ் இருக்குது அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட கிளைண்ட்டோட கோட் பேஸ் உங்ககிட்ட இல்லை, வேற மோஸ்ட் ஆஃப் த டைம் அது இருக்காது. அதனால தான் இந்த எம்சிபி கனெக்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவுக்கு அவங்களே ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுட்டு அந்த இன்டர்ஃபேஸ்குள்ளேயே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட உங்களோட கூகுள் டிரைவை கனெக்ட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு மாதிரி கனெக்ஷன்ஸை மேக் பண்ணுறதுக்காக தான் இந்த எம்சிபி ஒரு காமனான ஸ்டாண்டர்டில் உங்களோட ஆக்சுவல் கனெக்டர்ஸை வச்சுக்கிறதுக்காக தான். இதே விஷயத்தில் ஏன் ஆந்த்ரோபிக்கே வந்துட்டு இதை இன்னும் ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய எம்சிபிஸை கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த எம்சிபிஸோட ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே சிஸ்டம் ப்ராம்ப்டில் இன்க்ளூட் ஆகி போயிருக்கும். அதாவது மாடல்ஸ் கிட்ட இங்கே பாரு உங்ககிட்ட இந்த டூல்ஸ்லாம் இருக்குது, இந்த எம்சிபி சர்வர்ஸ்லாம் இருக்குது, நீ எதை யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஸோ நிறைய எம்சிபி சர்வர்ஸை யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதோட கான்டெக்ட் சைஸஸ் பெருசாகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கொடுத்துருக்க இதே எக்ஸாம்பிளே பாருங்கள். இந்த இடத்துல எம்சிபி கிளைண்ட்டில் வந்துட்டு சிம்பிளாக மல்டிபிள் டூல்ஸ் உங்களோட எம்சிபி கிளைண்ட் யூஸ் பண்ணிச்சுன்னா அது எல்லாமே கான்டெக்ஸ்டோட விண்டோவில் பிளாக் பண்ணிகிட்டே இருக்கும். கான்டெக்ஸ்ட் விண்டோ சைஸ் பெருசாகிட்டே இருந்ததுன்னா உங்களோட மாடல் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். அதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய எம்சிபி சர்வர்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக கோட் எக்ஸிக்யூஷன் எம்சிபி சர்வரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட மாடலே அதுக்கு தேவையான விஷயத்த ஒரே கோடில் எழுதிக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் வந்துட்டு கரண்ட் டைம் எடுக்கிறதுக்கு இல்லை வந்துட்டு ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கெல்லாம் தனித்தனியாக நீங்கள் எம்சிபி சர்வர்ஸை கிரியேட் பண்ணி தனித்தனியாக டூல்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக உங்ககிட்ட இந்த மாதிரி கோட் எக்ஸிக்யூட் பண்ணிட முடியும். நீனே உனக்கு என்ன வேணுமோ அந்த கோடை வந்துட்டு எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எம்சிபி கொடுத்துட்டிங்கன்னா 10 தனித்தனியாக கிரியேட் பண்ண டூல்ஸு ஒரே டூலாக ஆகிடும். ஸோ அதுதான் அவங்க வந்துட்டு எல்லாரையும் யூஸ் பண்ண சொல்லி இது பண்ணுறாங்க. இது எதுக்காகனா ஒன்ஸ் இதை வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணி இன்கேஸ் அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி டோக்கன் சைஸ் லிமிட்ஸ்லாம் போச்சு அப்படின்னா இதோட ரெப்புடேஷன் குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக அவங்க பயப்படுறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக்ஸ்லாம் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு எம்சிபியை ப்ரொடெக்ட் பண்ணி அதை நிறைய பேர் கையில் யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கோல். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு கோட் வித் மாப்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பைட் சைஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கோட் வித் மாப்ளே கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு நிறைய மாப்ளே டாக்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு.